இந்த ஜூன் மாத பலன்கள் இப்படி இருக்க போகிறது. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே செவ்வாயும் கேதுவும் இருக்கிறார். பாதகாதிபதி செவ்வாய் உடம்புல இருக்கிறது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு உண்மையிலே நண்பர்களே, இந்த 7ஆம் இடம் என்பது வெறும் கேளிக்கைகளுக்கான இடம். அந்த இடத்துல ராகு பகவான் வருவது மிக மோசமான விளைவுகளை பொய்யை மறைக்கிறதுக்காக, அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறைய பொய்களை சொல்ல வேண்டியிருக்கும். ஆகையினால கூடிய சூரியனும் குருவுமாக சேர்ந்து உங்களுக்கு குழந்தை புத்திர பிராப்தியை உண்டு பண்ணுகிறார். அதனால் உங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காலம், அற்புதமான ஒரு காலமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும் என்பதில் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாத பலன்கள் இப்படி இருக்க போகிறது. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஜூன் மாத பலன்களில் ராசியிலே செவ்வாயும் கேதுவும் இருக்கிறார். பாதகாதிபதி செவ்வாய் உடம்புல இருக்கிறது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த பேசிட்டே இருக்கும்போது அண்ணனை பற்றி ஏதாவது தப்பா வாடா போடான்னு பேசுனியா தெரில, ஒரு ஃப்ளோவில் சொன்னாலும் சொல்லியிருப்பியா, ஃப்ளோவில் வந்துடும் உங்களுக்கு வார்த்தை, ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பீங்க. இந்த கேது உடம்புல உட்காந்துருக்கும் போது வேகத்தை உண்டு பண்ணுகிறார். செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் என்ற பெயர் வாங்கியவன் 4, 7, 8 பார்க்கிறார். அதனால் 4ஆம் இடமாகப்பட்ட உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை, 7ஆம் இடமாகப்பட்ட ஒரு களத்திரஸ்தானம், 8ஆம் இடமாகப்பட்ட மாங்கல்ய பாவம், இது எல்லாத்தையும் செவ்வாய் பகவான் பார்க்கிறார். ஆகையினாலே நண்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி, உயர் பதவி போன்றவை தடைபடும். அதே மாதிரி விவாகம் தடைபடும். செவ்வாய் உடம்பில் இருக்கிறதுனால சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். 3, 10 சுக்கிர பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்தவர் 9ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். ரொம்ப நல்ல விஷயம். அதனால் மீடியா தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ராசியில் இருக்கக்கூடிய கேது விரக்தி மனநிலையை உண்டாக்குகிறார். உங்கள் ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு கம்பெனியில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த கம்பெனியில் இருக்க பிரச்சனையை எனக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, ஒரு 4 பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்கள்ட்ட எப்படி பழகணும், ஒரு பிரச்சனை வருது எப்படி தீர்க்கணும், ஒரு வெண்டார் இருக்கார், ஒரு பில்லு ரிவைஸ் பண்ணுறாரு, எப்படி அந்த வெண்டார்கிட்ட பழைய ரேட்லேயே ஓட்டுறது. சார் இல்லை சார் 50 ரூபா அதே மேனுஃபேக்சரிங் ரேட்டில் எடுத்துங்க சார். இல்லை சார் மார்க்கெட் வேலைலாம் ஏறி போச்சு சார், எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுங்க சார், இப்போல்லாம் முன்ன மாதிரிலாம் முடியாது சார். அந்த நேரத்தில் வெக்ஸ் ஆகாமல் நீங்கள் எப்படி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறீங்கிறது தான் ராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு வைக்கிற சேலஞ்ச். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ராசியில் இருக்கக்கூடிய கேது, 7ஆம் இடத்து ராகு, இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள்? ராசியில் 7ஆம் இடத்து ராகு, ராசியில் இருக்கக்கூடிய கேது ஒரு குரங்காட்டி இருந்தானாம். அவனிடையே ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் நிறைய குரங்கு வளர்த்துறான் இந்த குரங்காட்டி. அப்போ இந்த குரங்குகள்லாம் எப்போ பார்த்தாலும் அப்பா 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 அப்பான்னு ஒரு 10-15 குரங்கு. தெரியாமல் இத்தனை குரங்கை தத்தெடுத்துட்டோமோன்ட்டு இந்த ஆள் மென்டல் ஆகிட்டான். இவன் பேசுகிற பாஷை குரங்குகளுக்கு புரியும், குரங்கு பேசுகிற பாஷை இவனுக்கு புரியும். 2 பேருக்கும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இந்த குரங்குகள்கிட்ட இவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, அப்பாவுக்கு வேலையே கிடையாது, ரொம்ப டஃப்பில் இருக்கேன், காலையில் 3 பருப்பு தரேன், நைட்டு 4 பருப்பு தரேன், ஒரு நாளைக்கு ஒரு குரங்குக்கு 7 பருப்பு வாங்கிட்டு கம்முன்னு போய் தூங்கிடணும். அப்பாவுக்கு வேலை கிடைச்சதுக்கப்புறம் நல்லபடியாக பழங்கள்லாம் வாங்கி போடுறேன், இப்போதைக்கு உயிர் வாழுங்க போதும் அப்படின்னு சொல்கிறார். அந்த குரங்குகள் முடியவே முடியாது. ஏன்? எங்களுக்கு வேற கொடுங்க, இப்படி இருந்தால் எங்களால் வாழ முடியாது. அப்போ இந்த குரங்காட்டி சொன்னாராம், சரி அப்படின்னா ஒரு டீல் பண்ணலாம். என்ன? காலையில் 4 பருப்பு, மத்தியானம் 3 பருப்பு, ஓகே அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு போயிட்டாங்களாம். ஓகே அப்படின்னு அவரும் போயிட்டாரான். மேட்ரு என்னமோ ஒன்று தான், 3 + 4ங்கிறத 4 + 3 இருக்காரு, அவ்வளோதான். ஆனால் கொடுக்குற நேரம் காலையில் 4 பருப்புன்னா ஹீ வில் பி ஹாப்பி. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், பல பிரச்சனைகள். வெண்டார் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு? ரேட்டை எக்ஸ்ட்ரா எவ்வளோன்னு கேட்டாரா? கேட்கல. அது வரைக்கும் நம்ம பக்கம் சந்தோஷம். 50 ரூபா ரேட்டு, 55 ரூபா தான் எடுக்க முடியும்னு சொன்னால் நீங்கள் மாட்டியிருப்பீங்க. 50 ரூபா சார், பழைய ரேட்டில் படாதீங்க சார், வேறு ஏதாவது பண்ணுங்க சார். சரி பரவாயில்ல, டிரான்ஸ்போர்ட்டேஷன் நானே ஏற்றுக்கிறேன், நம்ம கார் சும்மா தான் கிடைக்கும், அதில் எடுத்துகிட்டு போய் ஏற்றி போய் இறக்கலாம். சிம்பிளாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண நம்மளால் முடியும். இந்த நேரத்தில் ராசியில் இருக்கக்கூடிய கேது விரக்தி மனநிலை, என்னடா எல்லாமே இப்படி டல்லாகுது. 7ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் எல்லாம் கிடைக்கிறது. சிற்றின்பத்தை தரக்கூடிய கடவுள் சிற்றின்பம்ங்கிற இடத்துல இருக்கார். பார்ட்டி பண்ணுறது, ஃபன் பண்ணுறது, இது பண்ணுறது, கேபரே டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம். அப்படின்னா நம்மளால என்னன்னே தெரியாது நமக்குலாம். ஆனால் நம்ம ஆளுங்க தான் முதல் ஆளாக. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம எல்லாருமே அண்ணே வணக்கண்ணே சொல்லுங்கண்ணே சொல்லுவான்ப்ல வாங்கப்பில் இப்படி பேசிட்டு இருந்த ஆட்கள் தான் நம்ம. எவன் நமக்கு ஜீன்னு சொல்லி கொடுத்தானே நமக்கே தெரில.
இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ்லாம் ஜின்னு சொல்கிறாங்களோ இல்லையோ, நம்ம தான் இவங்க எல்லோரும் வேலைக்கு வந்தவங்களாம் நமக்கு பழக்கி விட்டாங்க. ஜி சொல்லுங்க ஜி, ஓகே காயம் ஜி, நல்லா இருக்கீங்களா ஜி, ராம்ஜி எப்படி இருக்கு ஜி, அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ நம்ம தான் நிறையா சொல்கிறோம். அந்த மாதிரி தான் இந்த 7ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது நம்ம அமெரிக்காவுக்கு போய் நம்ம அவனுக்கு சொல்லி கொடுக்குறோம் குடிக்கிறதுனா என்ன. அவன் அது வரைக்கும் உருப்படியாக தான் பழச்சிட்டு இருந்தான். நம்ம போந்த இடம் எதுதான், அப்போ நம்ம தான் போய் அவனுக்கு சொல்லித்தரோம். உண்மையிலே நண்பர்களே, இந்த 7ஆம் இடம் என்பது வெறும் கேளிக்கைகளுக்கான இடம். அந்த இடத்துல ராகு பகவான் வருவது மிக மோசமான விளைவுகளை உண்டாக்கும். வெறும் கேளிக்கை மட்டும்தான், கேளிக்கையிலேயே ட்ராவல் பண்ணுறது. ஆக மொத்தம் வேலை பழப்புக்கெல்லாம் போகிறதில்ல. இல்லை, என்ன பண்ணுவீங்க, ஃபன் பண்ணுவோம். சார் என்ன பண்ணுவீங்க, வீக்கெண்டில் பயங்கரமாக ஃபன் பண்ணுவோம். ஓஹோ, இப்போ ஒர்க்கிங் டேஸில் வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுவோம். வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுவியா? நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க லைஃப் எல்லாம் போய் பாருங்களேன், நமக்கே பொறாமையாக இருக்கும். இன்றைக்கி காலையில் என்ன பண்ணுறீங்க, நீச்சல் குளத்தப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், மத்தியானமாக சினிமா தேட்டர் போகிறேன். நீலாம் நல்லாவே இருக்க மாட்டா, காலையில் 7 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போனவன், இவன் மூஞ்சியே தான் 20 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறான், ப்ரமோஷனும் கொடுக்க மாட்டேங்க. எனக்கு என் பொண்டாட்டி மூஞ்சி கூட மறந்துடும் போல இருக்குது. சார் உண்மையில் சொல்லப்போனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் நாளில் ரொம்ப நேரம் நீங்கள் இருக்கிறதே கம்பெனியில் தான். ஒரு நாளில் ரொம்ப நேரம் நீங்கள் இருக்கிறதே கம்பெனியில் தான். மீதி இருக்கிற கொஞ்ச நேரம் தான் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. அதுலேயும் இவன் போனால் பண்ணி மீதி இருக்கிற நேரத்தையும் முடிச்சு விட்டுறா. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உங்கள் பொண்டாட்டிகிட்ட பேசுகிறீங்க, அவ்வளோதான் உண்மை. பல பேர் அது கூட பேசாமே தூங்கிடுறான் டயர்டில், எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன்னு. அப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் ஃபன் பண்ணுவார். அதனால் அந்த எந்த ஃபன்னு வேணாம் பண்ணு வேணாம் அது கூட போகாமல் நீங்கள் உங்கள் உருப்படியாக உங்கள் மனைவி கூட மட்டும் பேசிட்டு மனைவி கூட மட்டும் இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. பிரச்சனையே எங்கே வருதுன்னா, நீங்கள் ஒரு பொய்யை மறைக்க பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரு பொய்யை மறைக்க 9 பொய், ஒரு பொய்யை மறைக்க 9 பொய். என்றுமே நண்பர்களே, ஒரு பொய்யை மறைக்க 9 பொய். அது எத்தனை பெரிய உண்மை தெரியுமா? ஒரு தெரியாமல் கூட பொய் சொல்லாதீங்க. அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக, அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறைய பொய்களை சொல்ல வேண்டியிருக்கும். ஆகையினால இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த குரங்கு கதை மாதிரி ஏதாவது ஒரு கதையை சொல்லி குழப்பிவிட்டு கம்பெனி எப்படியாவது நடத்தணும், அதை மட்டும் உறுதியாக நினச்சிக்கோங்க. ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வேகத்தை தருகிறார். 12இல் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு ஞானத்தை தருகிறார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் குருவுமாக சேர்ந்து உங்களுக்கு குழந்தை புத்திர பிராப்தியை உண்டு பண்ணுகிறார். அதனால் உங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காலம், அற்புதமான ஒரு காலமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆனால் ஒரே பிரச்சனை, திறந்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு டைவர்ஸுனே ஏற்படும். எப்போ பார்த்தாலும் டைவர்ஸ். உங்கள் ஒய்ஃபு காலையிலே எழுந்திரிச்சு இன்றைக்கி டைவர்ஸ் கொடுக்க போறியா இல்லையா, இட்லி சாப்பிட்டே அப்படி சட்னி தொட்டுகிட்டே பேசுங்க. மத்தியானம் கொடுத்துடலாம், மத்தியானம் கீரை குழம்பு சாப்பிட்டுட்டே பேசணும். லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் டைவர்ஸ் கேட்டேன், என்னாச்சு, இதை சாப்பிடலாம் பொறுமை. சாயந்தரம் படத்துக்கு போய்ட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக டைவர்ஸ் பண்ணிடுறேன். நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நானும் சீரியஸாக தான் பேசுகிறேன். ஆமாம், அந்த கீரை குழம்பு நீயா செஞ்ச அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு மேட்ராகவே எடுத்துக்காமல் ட்ராவல் பண்ணிங்கன்னா ராகுக்கே அசிங்கமாக போயிடும். என்னடா நம்ம 5 காசுக்கு மதிக்க மாட்டேங்கிறான். டைவர்ஸ்னு சொல்லி அதை காமெடி ஆக்கி விடுங்க. உங்கள் ஒய்ஃப்டே சொல்லுங்கள், இதே மாதிரி நீ பண்ணிட்டே தான் டைவர்ஸ் பண்ணிடுவேன், இதே மாதிரி நீ என்ன ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் என்ன நீ கொஞ்சணும், அப்படி நீ கொஞ்சலன்னா டைவர்ஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருங்க. டைவர்ஸ்னு கேட்டு ராகுக்கு ஐயோ என்னால் முடியலடா தாவே. நான் அவன் இவன் படத்தில் வர மாதிரி தான். அவன் இவன் படத்தில் ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் வருவார். அவர் உள்ளே போயிட்டு இவரை ஆரியாவை போய் கூப்பிடுவார், கூப்பிடுறேன் ஜாமி அப்படின்னு. அம்பிகா மேடம் இருப்பாங்க, 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, கெட்ட வார்த்தையாக பேசிக்குவாங்க. அவன் பேச்சை கேட்டு போலீஸ்காரன் டைடாக படுத்துவான், ஐயோ இந்த ஊரில் எப்படி வாழ போகிறேன்னு தெரியலையான்னு. அந்த மாதிரி தான் வந்த ராகு. நீங்கள் 2 பேரும் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் டைவர்ஸே பண்ணலடா போடான்னு ஊருக்கு போயிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி விடுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பு ஜாகிரதையாக இருங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாகி இருக்கிறது. மலேசியாவால் நண்பர்கள் எனக்கு பதிந்து கொள்ளுங்கள். டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோ. வாரம் மலேசியா வருகிறேன். உங்களுக்கு வேண்டுவன் எல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீடுகளுக்கு சென்று இந்த விஷ்ணுமாயா ஹோமங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை,
நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.